ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரட்சிப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ரட்சிப்பில் நீதிமானாக்கப்படுதல் அப்படின்னா என்னங்கிறத குறித்து நம்ம தியானித்தோம். இப்பொழுது பரிசுத்தமாக்கப்படுதல்னா என்ன அல்லது சுத்திகரிக்கப்படுதல்னா என்ன அப்படிங்கிறத குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நீதிமானாக்கப்படுதல் என்பதற்கும் பரிசுத்தமாக்கப்படுதலுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அதாவது நீதிமானாக்கப்படுதல் என்பது தேவன் நமக்கு செய்கிற ஒரு காரியம், ரட்சிக்கப்படக்கூடிய அந்த தருணத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் சுத்திகரிக்கப்படுதல் என்பது தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல இது ரெண்டுக்கு உண்டான வேறுபாடு, அதாவது ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது நீதிமானாக்கப்படுதல் என்பது தேவன் நமக்காக செய்ததினால, அதாவது எப்படி சொல்லலாம், தேவன் நமக்காக சிலுவையில் மரித்ததினால நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். இது தேவன் நமக்காக செய்தது. ஆனால் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது தேவன் நமக்குள் செய்வது. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் வாட் காட் டஸ் ஃபார் அஸ் அது ஜஸ்டிஃபிகேஷன், வாட் காட் டஸ் இன் அஸ் அது சாங்டிஃபிகேஷன். அதாவது நம்மளுடைய சாயலை கிறிஸ்துவின் சாயலாக மாற்றிக்கிட்டே வரக்கூடிய அந்த காரியம்தான் பரிசுத்தமாக்கப்படுதல். பாவியாக இருந்தேன்னா எனக்கும் நீதிக்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ என்னை தேவன் ரட்சிக்கும் பொழுது அல்லது தேவனோடு கூட எனக்கு ஏற்படுகிற அந்த சந்திப்பு, சுவிசேஷத்தை நான் கேட்டு அதை விசுவாசித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று என்னுடைய வார்த்தைக்கு ஒப்பான அல்லது வார்த்தை சொல்லுகிறபடி என் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிற அந்த தருணம், ஒரு வினாடி சில கணப்பொழுதில் நான் நீதிமானாக்கப்படுகிறேன். ஆனால் அதற்கு பின்பு தேவன் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குகிறார். அந்த பகுதியை தான் நம்ம பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த நீதிமானாக்கப்படுதல்ங்கிறது ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது நம்ம வாழ்வில் தொடர்ந்து நடக்கக்கூடிய காரியம். நீதிமானாக்கப்படுதல்ங்கிறத எப்படி சொல்லலாம்னா, நரகத்திலேருந்து நான் தப்பிச்சிட்டேன், ஐ எம் சேஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பரிசுத்தமாக்கப்படுதல்ங்கிறத தேவன் என்னை தப்புவித்தது மாத்திரமல்ல, என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், அவருக்கு ஒப்பா என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதுதான் பரிசுத்தமாக்கப்படுதல். நீதிமானாக்கப்படுதல் என்பது நான் பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமான ஆயிட்டேன். ஆனால் பரிசுத்தமாக்கப்படுதல்ங்கிறது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் நீதிமானாக ஆகிட்டுருக்கிறேன், அதாவது உலகத்தின் பார்வைக்கு நான் நீதிமானாக ஆகிட்டுருக்கிறேன். அதுதான் சாங்டிஃபிகேஷன். அதாவது ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது அல்லது நீதிமானாக்கப்படுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது பெனால்ட்டி ஆஃப் சின், என்னுடைய பாவத்திற்கான தண்டனையும் என்னுடைய கில்ட் கான்ஷியஸ், என்னுடைய குற்ற உணர்ச்சியும் எடுத்து போடப்பட்டு விட்டது, அது நீதிமானாக்கப்படும் பொழுது. ஆனால் பரிசுத்தமாக்கப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, பாவத்தின் மேல் எனக்கு இருக்கிற வல்லமை அல்லது பாவத்தை கீழ்ப்படுத்துகிற அந்த வல்லமையில் நான் வளர்ந்துக்கிட்டே வர்றது பரிசுத்தமாக்கப்படுதல். பாவத்தினால் ஏற்படக்கூடிய பெனால்ட்டி எடுத்து போடப்பட்டது, அது நீதிமானாக்கப்படுதல். பாவத்தின் மேலே இருக்கிற வல்லமை எனக்கு இன்னும் அதிகமாகிட்டே போதில், இது சாங்டிஃபிகேஷன் அல்லது பரிசுத்தமாக்கப்படுதல். இந்த நீதிமானாக்கப்படுதல் என்பது எப்படின்னா, ஒரு தண்டவாளம் போட்டாச்சு, எதுக்குன்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கு தண்டவாளம் போட்டாச்சுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். சாங்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ட்ரெயினை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு கிளம்புறது, அதுதான். ரெண்டும் ஒன்று தான். பரலோகத்தை நோக்கி போகக்கூடிய பாதைக்கு தண்டவாளம் இல்லைன்னா ட்ரெயினே வராது. ட்ரெயின் இருக்குது, தண்டவாளம் இல்லாமல் இருந்து அல்லது தண்டவாளம் இருந்து ட்ரெயின் இல்லாமல் இருந்தால் அந்த காம்பினேஷன் சரியாக ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. ஸோ முதல்ல தண்டவாளம் போட்டாச்சு பரலோகத்துக்கு, நீதிமானாக்கப்படுதல். அதன் பின்பு அங்கே ட்ரெயின் ஏறி நான் அப்படி போயிட்டே இருக்கிறனால இந்த ஜேர்னி, இது பரிசுத்தமாக்கப்படுதல். ரெண்டாவது, நீதிமானாக்கப்படுதல் என்பது ஒரே ஒரு முறை தேவன் செய்கிறார். பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது தேவன் என்னோடு இசைந்து எனக்குள்ள வேலை செய்கிறார். அதுன்னு சரியாக சொல்லணும் அப்படின்னா, நான் தேவனோடு இசைந்து எனக்குள்ளே நடக்கிற இந்த வேலை தான் பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்களேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரோமர் 6வது அதிகாரம்
அநேக வசனங்கள் எதை பற்றி பேசுகிறது என்ன சொல்லப்போனால் அந்த அதிகாரம் முழுவதுமே இந்த பரிசுத்தமாக்கப்படுதலையே சுற்றி வருது. 6வது அதிகாரம் 22வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்போ இந்த ஜேர்னி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நான் நீதிமான ஆக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலிருந்து இந்த ஜேர்னி ஆரம்பிக்குது. அது எங்கே வரைக்கும்னா நித்தியத்தை நான் போய் சேர்ற வரைக்கும் இந்த ஜேர்னி தொடர்ந்து நடக்குது. ரோமர் 6வது அதிகாரம் 19வது வசனம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, எப்படி பாவத்துக்காக என் சரீரத்தை ஒப்பு கொடுத்துருந்தாலும் அதே மாதிரி ஈல்டு மை செல்ஃப் ஃபார் சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுதலுக்காகவும் அதே அளவு ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி பாவம் என் சரீரத்தை ஆளுகை செய்ததோ அதே போல் இப்போ இந்த நீதி பரிசுத்தத்துக்கு நேரம் என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு என் சரீரம் பரிசுத்த தாகத்தினால ஆளுகை செய்யப்பட வேண்டும். இன்னொரு முக்கியமான வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம். இன்றைக்கி நம்ம உலகத்தில் எல்லாருமே அடிக்கடி கேட்குற கேள்வி, இதை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன பிரதர், இதை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு கேட்குறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப ஆசையாக இருக்கிற காரியம் என்னென்னா, தேவ சித்தம்னு என்ன அப்படின்ட்டு. ஆனால் அது வேதமே நிறைய இடத்துல இதுதான் தேவ சித்தம்னு நிறைய இடத்துல சொல்லுது. நம்ம துதித்து கொண்டே இருப்பது தேவ சித்தம், ஜபித்து கொண்டே இருப்பது தேவ சித்தம். அப்படி தேவ சித்தம் எக்ஸ்பிளிசிட்டாக பைபிளில் நிறைய காரியங்களை சொல்லும் பொழுது இது ஒரு மிக முக்கியமான காரியம், பல நேரம் தவற விட்டுரும். என்ன சொல்லுது பாருங்களா, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதும் அப்படின்னு இல்லை, என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய சித்தத்தில் பிரதானமாக நான் இப்படி சொல்லலாமா, அதாவது நான் பரிசுத்தமாக வேண்டும் அல்லது சாங்டிஃபிகேஷன், த ப்ராசஸ் ஆஃப் சாங்டிஃபிகேஷன் இஸ் தி கிரேட்டஸ்ட் எவர் வில் ஆஃப் காட், அல்லது மிக முக்கியமான ஒரு தேவ சித்தம் அப்படின்னு சொல்லலாம். அதே அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும். அப்படின்னா சில நேரத்தில் நம்ம சில தவறுகள் செய்யும் பொழுது நம்ம உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானோட அகத்தூண்டுதல்கள் இல்லை, சில வசனத்தை நினைவுபடுத்தி இது நீ இப்படி முடிவெடுக்கிற, இந்த காரியத்தை நீ இப்படி செய்கிற, இது இப்படி செய்யக்கூடாது, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த உந்துதல் வரக்கூடிய அந்த சத்தத்துக்கு நம்ம இப்படி செவி கொடுக்கிறோம். வேத ஆராய்ச்சியாளர் விளக்கும் பொழுது ரொம்ப சிம்பிளாக விளக்கும்போது இப்படி விளக்குறாங்க. ஒரு குடிகார பாவி, பயங்கரமான குடிகாரன், இன்னும் சொல்லப்போனால் ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு வர்றான். அங்கே அந்த பிரசங்கர் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறாரு. அதை கேட்குறான். கேட்ட உடனே கற்பனையாக சொல்கிறேன், அதை கேட்ட உடனே அங்கே 2 பேர் இருக்கிறாங்க, அதாவது 2 என்டிட்டி. ஒருத்தர் ஜஸ்டிஃபிகேஷன், இன்னொருத்தர் சாங்டிஃபிகேஷன். ஒருத்தர் நீதிமான் ஆக்குகிறவர், இன்னொருத்தர் பரிசுத்தப்படுத்துகிறவர். எல்லோரும் ஒருத்தர் தான் உங்களுக்கு தெரியும், புரியுறதுக்காக நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன். இப்போ இந்த மனுஷன் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறான். ஆல்டர் கால் கொடுக்குறாங்க. அப்படியே கால் நடுங்க, கண்கள் குளமாக அப்படியே யோசிச்சுக்கிட்டே தன்னுடைய பாவ உணர்வை பெற்று பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்காக அவன் அந்த சுவிசேஷத்தை கேட்டு முன்னால் வரும் பொழுது இந்த நீதிமானாக்குறவர் இருக்கிறார்ல, அவர் சொல்கிறாரு, சரி பாப்பமா நான் கிளம்புறேன், நான் போய் அவனோட கூட சில வேலையை செய்ய வேண்டியிருக்கு, செஞ்சுட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டார். போயிட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்பி வந்துட்டார். ஓகே, என் வேலை முடிஞ்சிட்டு, நீதிமான் ஆக்கியாச்சு, இப்போ அடுத்து நீ கிளம்புறியா அப்படின்னு உடனே பரிசுத்தமாக்குறவர் இருக்கிறார்ல, அவர் சொல்கிறாரு, ஓகே நான் கிளம்புறேன், ஆனால் பாப்போம் நம்ம இப்போ உடனே சந்திக்க முடியாது, உங்கள் வேலை 5 நிமிஷத்தில் முடிஞ்சிட்டு, ஆனால் நான் பரலோகத்தில் மீட் பண்ணுவோம், அது வரைக்கும் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ இவர் இந்த பாவியோட மனந்திருமன பாவியாக இருந்து இப்போ நீதிமான ஆன அந்த மனுஷனோட இவர் கிளம்புறாரு. இதை ஒரு இமேஜினேஷனாக நீங்கள் உங்கள் மனசில் போர்ட்ரே பண்ணிவிடுங்க. நம்ம வாழ்க்கையிலும் அப்படி தான். நாம் எப்போ சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து சுவிசேஷத்தை கேட்டோமோ அந்த நேரத்தில் ஒரே ஒரு முறை நீதிமான் ஆக்குகிறவரோட ஒரு என்கவுண்டர், அவர் நம்ம நீதிமான் ஆக்கிட்டார். ஆனால் இன்றைக்கி தினம் நமக்கு ஒரு என்கவுண்டர் யாரோட அப்படின்னா பரிசுத்தம் ஆக்குகிறவரோட. எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா ரொம்ப நாளைக்கெல்லாம் இல்லை, ஒன்று நாம் அவர்கிட்ட போகிற வரைக்கும், இல்லை அவர் நம்மகிட்ட வர்ற வரைக்கும். எப்படி பரிசுத்தமாக்குவார்? ஒன்று சொன்னேன், ஆவியினாலே அப்படின்னு சொன்னேன். இன்னும் ஒரு சில காரியத்தை பார்த்தோன்னா முக்கியமாக எதனால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அப்படின்னா அவருடைய வசனத்தினாலே. யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனம் பார்த்தீங்கன்னா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். எது சத்தியம்? உம்முடைய வசனமே சத்தியம். அதே அதிகாரம் 19வது வசனம் அப்படி சொல்லுது, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கும் நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அவருடைய வசனத்தினாலே. ஒவ்வொரு நாளும் நீதிமானாக்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி ஆவியானவருடைய அந்த
தூண்டல்களின்படி அவர் வசனத்தை நினைவுபடுத்துவதின் ஏற்ப உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தம் ஆக்கி கொண்டே இருக்கிறதா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நேற்றை விட இன்னைக்கு கிறிஸ்துவின் சாயலில் மாறிட்டீங்களா? யோசிச்சு பாருங்கள். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நீதிமானாக ஆக்குகிறவரும் நீர், எங்களை அனுதினமும் பரிசுத்தப்படுத்துகிறவரும் நீர். ஆண்டவரே, கிருபைக்காக நன்றி. எப்படி எங்கள் சரீரங்களை, எங்களோட அவயங்களை நாங்கள் பாவத்திற்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்திருந்தோமோ, அதே போல இன்றைக்கு நீதிமான் ஆக்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய சரீரத்தை, எங்களுடைய அவயங்களை எல்லாவற்றையும் அப்பா பரிசுத்தமாகிறதற்கு இசைந்து கொடுக்க, விட்டு கொடுக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வசனத்தை கொண்டு, உம்முடைய ஆவியானவரின் அகத்தூண்டல்களை கொண்டு எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக எங்களை அனுதினமும் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.